வேட்புமனு தாக்கலுக்கு இன்னும் ஒரு நாள் மட்டுமே அவகாசம் உள்ள நிலையில் முக்கிய அரசியல் கட்சிகள் மட்டுமில்லாமல் சுயேட்சை வேட்பாளர்களும் வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர். தொகுதியின் பிரச்சினைகளை மீடியாக்கள் மூலம் பொதுமக்களிடம் கொண்டு செல்லும் விதமாக நூதனமான முறையில் அவர்கள் மனு தாக்கல் செய்து வருகின்றனர். சீர்காழி தொகுதியில் போதிய குடிநீர் வசதி இல்லாமல் உள்ள நிலையை சுட்டிக்காட்டவும், மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் நியமிக்க வலியுறுத்தியும், மருத்துவமனையில் பயன்படுத்தப்படும் சலைன் பாட்டில் மற்றும் காலி குடிநீர் குடத்தை கையில் ஏந்தி எப்படி சீர்காழி ஓதவந்தான்குடியை சேர்ந்த பாண்டியன் என்பவர் மனு தாக்கல் செய்ய வந்தார். அவரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து சீர்காழி தீர்த்தல் நடத்தும் அலுவலரிடம் மனு தாக்கல் செய்தார். இதேபோல் பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில் நாம் மக்கள் இயக்கம் சார்பாக வழக்கறிஞர் சங்கமித்ரன் என்பவர் கனிமவள கொள்ளையை தடுக்க வலியுறுத்தியும், திமுக அதிமுக வேட்பாளர்களை கண்டித்தும் கையில் அக்னி கொப்பரை சட்டியை ஏந்தி ஊர்வலமாக வந்து மனு தாக்கல் செய்தார். அக்கினி கொப்பரையை கையிலிருந்து அகற்றிய பிறகு காவல்துறையினர் அவரை மனு தாக்கல் செய்ய அனுமதித்தனர். நூதனமான மனு தாக்கல் சம்பவங்கள் பொதுமக்களிடம் வியப்பை ஏற்படுத்தியது. நாம் மக்கள் இயக்கத்தின் தலைவர் சார், வழக்கறிஞர் சங்கமித்ரன். இந்த பூம்புகார் தொகுதி 2 பேர்கிட்ட மாட்டிக்கிட்டு, ஒன்று நிவேதா முருகன், மற்றொன்று பவுன்ராஜ். இவங்க 2 பேருமே இந்த தொகுதியை வீணடித்து விட்டார்கள், பாழடித்து விட்டார்கள். கனிம வள கொள்ளை இன்றைக்கு அதிக அளவில் மாவட்டத்துல மண்ணே இருக்காது போல இருக்கு. அந்த அளவிற்கு 2 பேரும் கூட்டு சேர்ந்து இந்த தொகுதியை வீணடித்து விட்டார்கள், பாழடித்து விட்டார்கள். அதனால இந்த பூம்புகார் தொகுதியை இந்த இருவரிடமிருந்து மீட்டெடுக்க வேண்டும். நிவேதா முருகனிடமிருந்தும் பவுன்ராஜிடமிருந்தும் இந்த பூம்புகார் தொகுதியை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு நாம் மக்கள் இயக்கத்தின் சார்பில் அதனுடைய நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய நான் இன்றைக்கு போட்டியிடுகிறேன். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பூம்புகார் தொகுதி வளம் பெற வேண்டும் என்று சொன்னால் நிவேதா முருகனையும் பவுன்ராஜையும் உடனடியாக இந்த மக்கள் புறக்கணித்து, எங்களை போன்ற தொடர்ந்து அதிமுகவாலையும் திமுகவாலையும் செய்ய முடியாத எத்தனையோ மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து தொடர்ந்து போராடி இருக்கிறது நம்முடைய நாம் மக்கள் இயக்கம். எனவே மக்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பளிக்க வேண்டுமாய் மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.